ஸோ இந்த ஒரு ஸ்நாக் பாக்ஸில் நூடுல்ஸ் இருக்குது, கேக் இருக்குது, பிஸ்கெட்ஸ் இருக்குது, ஜாம் பாக்ஸ் இருக்குது, ஆல் அபவுட் சுகர். இன்றைக்கி டீச்சர்ஸே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க ஸ்கூல்ஸில். தயவுசெய்து ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் சிப்ஸு ஒரு ஸ்வீட் அந்த சுகர் ஐட்டம் எதுவுமே கொடுக்காதீங்க, நாங்கள் சொல்கிறது தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டயட் சார்ட் வச்சுருக்காங்க. ஐ மீன் லைக் ஒரு மெனு சார்ட் வச்சுருக்காங்க. அதன்படி தான் நம்ம ஸ்நாக்ஸே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்கூலில் எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவான சூப்பரான ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், நம்ம இந்தியன் டிஷ்ஷஸே கொழுக்கட்டை, அதிரசம், இந்த மாதிரி இந்த டிஷ்ஷெல்லாம் என்னென்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் தெரியும். இதெல்லாம் கொடுக்காம நம்ம வந்து டக்குன்னு பேக்டு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு இதை தான் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்க இதையே பார்த்து வளரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், பி அவேர் அபவுட் எவ்ரிதிங் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். தயவு செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுங்க. ஸ்நாக்காக இருந்தாலும் ஹெல்த்தியாக தான் இருக்கணும். ஸ்நாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ அ லிஸ்ட் ஆஃப் ஹெல்தி ஸ்நாக்ஸ் PDF. பை.